ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசிச்சு நல்லா வந்து பேசியிருக்கீங்க. எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்ப 4வதா பார்த்தீங்கன்னா சகோதரி. அர்ஜுன் கேட்டாரு 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம். காதல் மட்டும்தான் ஆதாரம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து விஜய் மற்றும் மரியா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில். அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். 3வது எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். 2வது விஷயம், நான் வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன். நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி. பட் அதனால் வந்து அதுவுமே ஒரு பொய். 3வது அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் விஜயன் கேட்டார் 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம். காதல் மட்டும்தான் ஆதாரம். நான் வேறு எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க. இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன். ஓகேங்களா? முதல் விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி, ஓகே. 4வதா பப்ளிசிட்டி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ரஜினியா இல்லை அஜித்தா இல்லை விஜயா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒன்றுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்ருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிப்ரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னென்னா, எனக்கு வைஷுவை பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசித்து நல்லா வந்து பேசியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க, அதனால் வந்து அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் வந்து என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு வந்து அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. நாஞ்சில் கிட்ட நான் எப்பயுமே கேட்குறது, அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டது. கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்லையுமே அவர் பழைய மாதிரி என் கூட பேசணும், அது கிடைச்சா போதுன்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுதலாகவே இருக்குது. ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க ஆக்சுவலி? இல்லை, அது முன்னே அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு அப்படி இல்லைன்னும் போது எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் பாடிக்கு நம்மளுக்கு ஃபுட் என்ன வேணும்னு தேவைன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து லவ்வுக்கு அதெல்லாம் தெரியலங்க. ஏன்னா எத்தனையோ விஷயத்துக்காக இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு சேட் மூமெண்ட்டில் நான் இருக்கேன்னும் போது எனக்கு அது ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னோடய லைஃப் ஸ்டோரி, என்னோடய பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவ்வளோ மீடியா வரைக்கும் போகும் அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, அதாவது நீங்கள் தான் வந்து நாஞ்சில் அவங்களுக்கு வந்து வெட்டிங் ரெஃபர் பண்ணுறது கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணீங்க. ஓகே, அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது நீங்கள் விலகி இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அப்போ அந்த ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை, நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டு தானே இது பண்ணோம். அப்படி இருக்கும்போது என்னைக்கா இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா என் கூட நல்லா தான் பழகிட்டு இருந்தார், பழைய மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா டோட்டல் அவாய்டு. மெசேஜ் பண்ண ரிஜெக்ட் லிஸ்ட்டு, இன்ஸ்டாவில் ரிஜெக்ட் லிஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே எதில் கால் பண்ணி, இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோனை வாங்கி கால் பண்ணுவாங்களே என் நம்பர் போதான்ட்டு. விஜய் நான் வைஷு
கால் கட்டு, ரிஜெக்ட் லிஸ்ட் உடனே அந்த நம்பரும். இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது என்னதான் பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு எதனா ஒரு நீதி கிடைக்கணும். ஏன்னா, இப்ப என்ன மாதிரி திருநங்கைகள் வந்து சினிமா துறையில இருக்கும்போது எனக்கு இந்த மாரி சிச்சுவேஷன் நடக்குது. எனக்கு இந்த மாரி கஷ்டம். எத்தன திருநங்கைகள் வந்துட்டு பொது அறிவு இல்லாம இருக்காங்க. காதல்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி நம்மளும் அந்த கோழையான முடிவுக்கு போக்கூடாது. கண்டிப்பா லீகல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் கண்டிப்பா போராடணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் நான் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தேன். ஓகே. ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க என்கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஆனா சொசைட்டிய வந்து அது ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ என்னன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, அவங்க சைட்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஆனா சொசைட்டி ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ வந்து எல்லாருமே உங்க பக்கம் தான் திருப்புவாங்க. அவங்க தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னா, நீங்க விலகி போலாமே அப்படின்ட்டு உங்க பக்கம் அப்படிதான் கமெண்டும் போடுறாங்க. நெறைய பேர் கால் பண்ணியும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. நான் 7 வருஷமா லவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு குடுத்த வாக்குறுதி வந்துட்டு கல்யாணம் ஆனாலும் உன் கூட இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு. எனக்கு இப்ப அந்த கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு லீகலா மேரேஜ் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இப்பதான் அந்த அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லீகலா மேரேஜ் பண்ணிக்கணும்னும்போது நான் என்ன சொன்னேன்னா, எத்தனையோ திருமணங்கள் பெண்கள வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான், 3 பேர் கல்யாணம் எத்தனை கல்யாணம் நீங்களே பார்த்துருக்கீங்க. எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசியிருப்பாங்க. எத்தனையோ 3வது திருமணம் பண்ணவங்க செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும். அப்படி இருக்கும் ஒரு திருநங்கை நானு எனக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது இல்லையா? சொசைட்டிக்காக பயப்படுறது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாவும், அசிங்கமாவும் இருக்கு. இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க லைக் 2வது திருமணம், 3வது திருமணம் அது வந்து ஒரு வேள அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜோ இல்ல செகண்ட் மேரேஜ் வந்து ஹாப்பி மேரேஜா இல்லன்னா, டிவோர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் 500 திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இது வந்து பாசிபிள் இல்லல்ல. இப்போ நீங்க சொல்றது. இல்லங்க. நான் இப்பயும் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டு என் கூடவே இருங்கன்னு நான் சொல்லல. பழைய மாரி என் கூட ஆஸ் யூசுவல் பேசுவீங்கல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்ன வீக்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பீங்கல்ல, அந்த அந்த டைம் எனக்கு குடுத்தா போதும்னு கேட்கிறேன். எனக்கு வந்து நீதி கிடைச்சு, எனக்கு தாலி கட்டுங்க கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்ல, எனக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. இப்பயுமே நான் கேட்கறது நீங்க ஆஸ் யூசுவல் இப்ப நம்ம மீடியான்னு வெளிய வந்ததுனால எல்லா விஷயத்தையும் சொல்றோம். இல்லன்னா அது ரிலேஷன்ஷிப் சொல்லாம தானே போயிருக்கும். இல்ல இப்போ ஆனா அங்க ஒரு லீகலைஸ்ட் மேரேஜ் ஒண்ணு இருக்குல்ல. லீகலைஸ்ட் மேரேஜ் இருக்கும்போது எப்படி 2வது திருமணம்? இல்ல நான் மேரேஜே பண்ணிக்க சொல்லலையேங்க. இல்ல அப்போ அது வந்து இப்போ ஈக்குவலன்ட் டு அத வந்து அஃபேர் மாரி தானே பேசுவாங்க. எனக்கு புரியுது. ஆக மொத்தம் வந்துட்டு மரியாக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. நீங்களும் அப்படிதான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க பக்கம் இருக்கிற நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ என்னன்னு சொல்றது, ஒரு லீகலைஸ்ட் மேரேஜ் ஒண்ணு இருக்கு. சப்போஸ் அது டிவோர்ஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா ப்ராபப்ளி நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே கமெண்ட்ஸ்ல கூட நெறைய வந்து உங்க பக்கம் சப்போர்ட் இல்ல அப்படின்னு இருக்குல்ல. அப்போ உங்க பக்கம் சப்போர்ட் வரணும் அப்படின்னா இல்ல சப்போர்ட் வரணுன்றதுக்காக நான் இத சொல்லல. எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு தான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்த லீகல் மேரேஜ் அவருக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த லீகல் மேரேஜ் திருநங்கைகளுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் தானே முதல் திருமணம் பண்ணியிருக்கணும். இப்ப லேட் ஆயிட்டு இது அனௌன்ஸ் பண்றதுனால தான் லேட்டா இருக்கு. மத்தபடி அவங்க சைடுல நான் அந்த இஷ்யூமே நான் சொல்லல. அந்த பொண்ண விட்டுட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கும். நீங்க விட்டுட்டு வந்து என்ன திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு திருநங்கையா என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என் கூட ஃப்ரெண்டாவும் இருந்தீங்க, லவ்வராவும் இருக்கீங்க, ஹஸ்பண்டாவும் இருந்தீங்க. அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அத அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி, உங்களோட குழந்தை, உங்களோட ஃபேமிலின்னு இருக்கு. அதுல நீங்க அப்படியே நான் அத எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன். எனக்கானது ஒரு அன்பு தேவை. அன்புக்காக இந்த இடத்துல இவ்ளோ பேர்கிட்ட கெஞ்சணுமான்றது எனக்கு புரியல. புரியுது. இப்போ இந்த ஒரு பக்கம் அன்பு அப்படின்றதுலாம் இருந்தாலுமே, சொசைட்டி பார்க்குறது ஒண்ணு இருக்குல்ல. நம்ம வி லிவ் இன் த சொசைட்டி தான். நம்ம வந்து இந்த சொசைட்டி மீறி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணா, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டா தான் மாறும். இப்போ உங்க இதுலயுமே அந்த மாரி தான் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த ஃபேமிலிய நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா என்னையும் பார்த்துக்கோங்க அப்படின்றது வந்து ஒரு பக்கம் மாடர்ன் திங்கிங் அப்படின்ட்டுலாம் மாரி இருந்தாலுமே, அது யாரும் அக்செப்டும் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ உங்க வீட்ல அத எப்படி பார்க்குறாங்க? அத சொல்லுங்க நீங்க. இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, ரொம்பவே வருத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாஞ்சில் பத்தி எல்லாமே அவங்களுக்குமே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும். இதனால வந்துட்டு எதுவுமே தேவையில்லாம உங்க 2 பேருக்கு திருப்பி இஷ்யூ வரக்கூடாது. இது உன்னோட லைஃப். இந்த லைஃப்ல நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம். நீ எது பண்றதாலும் சுயமா நீ முடிவெடுத்து, நீ என்னதோ பண்ணிக்கோ. பட் இதனால நீ ஹர்ட் ஆயிக்க வேண்டான்றது தான் அவங்களுக்கு. எனக்கு என்னன்னா, என்னோட அப்பா, அம்மாவுக்கு 2 பேருக்குமே ஹார்ட் இஷ்யூ. ஹார்ட் அட்டாக் ரீசென்ட்டா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதனால வேற எதுனா அவங்களுக்கு எதுனா ஆயிடுமா அப்படின்னுட்டு. ஏன்னா என்னை பத்தி யோசிப்பாங்கல்ல. மத்தவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு. எனக்கு அப்பா, அம்மான்னு இருப்பாங்கல்ல. எனக்கு சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அத பத்தி யாருமே யோசிக்கல. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான். டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னன்னு கேட்கிறேன் நானு.
இப்போ நான் போய் இந்த விஷயத்துக்காக போராடுறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே இருக்க நியாயத்தை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் இருக்கேன்க்கா, நான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் வெளியே. நீங்கள் உடச்சி வந்தது உங்களை மாதிரி திருநங்கைகளுக்கே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் திருநங்கைகள் வந்து ஆண்கள் எத்தனை ஆண்கள் வந்து நிறைய பெண்கள் கூடயும் பழகிட்டு திருநங்கைகள் கூடயும் பழகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு திருநங்கை சிஸ்டர் கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இதை நீங்கள் சொல்லுங்கக்கா, எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நிறைய திருநங்கைகள் நம்ம கூட இருந்தவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த முடிவு எடுக்காமல் போல்டாக போய் நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்றாங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.